ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளா பக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சீனி தேங்காய் போட்டு திம்போம். இப்படி வெள்ளையாக வச்சு பக்கெட்டுன்னா ஆனங்கினம்னா புளியெலாம் ஊற்றிக்கிறது தான் பக்கெட்டு. அதுக்கப்புறம் கொலக்கட்டை செய்கிறவளு இதில் எத்தனையோ வகை செய்கிறோம். இப்போ மீன் அதுக்கு தொட்டுக்கிற காமுடி தேங்காய் ஊற்றினேன், கட்டியாக பால் புளிஞ்சு. சின்ன மீன் அந்த ஆட்கள் ஆக்கி திங்கிற மீன் தான், கேரளா மீன் தான். கேரளா உள்ளது இல்லை, அந்த மாடல் கேரளா ஸ்டைல் சாப்பாடு. இது காலை நாஸ்டாக்கு செஞ்சுக்கிறது. இன்ஷால்லா தூங்கிடுவான், முடிச்சா ரெண்டுமே கெட்டு போகாத சாமான். காலையில் சுபு தொழிட்டு சாப்பிடணும் இன்ஷால்லா. இப்போ ஏற்றி விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. மீன் இப்படி அழகாக கொதிக்கிற தக்காளி பழம், கடுகு, கருவேப்பிலையில் வத்தல், வெங்காயம், வெந்தயம், பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து தக்காளி பழமும் புளியும் கறந்து ஊற்றினேன். தேங்காய் பால் கட்டியாக ஊற்றினேன். மசாலா எல்லாத்தையும் கரைச்சி அதில் ஊற்றி விட்டேன். நல்ல மனம். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். மீனே நம்ம எல்லா விதமும் ஆக்கலாம். பச்சையாகவும் போடலாம், தாளிப்பில் போட்டு ஆக்கலாம். அது நம்ம இஷ்டம். இப்போ நான் தாளித்து தான் ஆக்குறேன். அப்போ தான் இந்த வெந்தயம் பூண்டுலாம் நல்லா வெந்து மணக்குது, கொதிக்குது. இது அன்றைக்கு 1.5 கிலோ 160 ரூபான்றாங்க மீன். இது ஒரு 1/4 கிலோ போல் ஆக்குறேன். சரி, இது எனக்கு இப்போ இது காலையிலையும் பக்கெட்டுக்கு உதவும், ராத்திரி ஒருக்கும் கிடக்க சான்ஸ் சீக்கிரம். அதுக்கரில் யாராவது வந்துட்டால் போயிடும், அவன் இல்லாட்டா போகாது, இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துட்டு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க. நேற்று மாங்காய் ஊறுகாய் பக்கெட்டு தின்ன கம்முன்னு படுத்து தூங்கிட்டால வயிறு நிறைய தான் செஞ்சிருக்கு.